இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தீங்க. எல்லாருமே அந்த கேரக்டராகவே அப்படியே மாறி இருந்தீங்க. துருவ விக்ரம் பேர் போட்டிருந்தது. என்னடா இது விக்ரம் பேர் காணோம் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். அண்டு துரு அப்படின்ற ஒரு பேர் எனக்கு விக்ரம் சார் பற்றி நான் சின்னதாக நான் சொல்லிக்கிறேன். எனக்கு நான் என்னுடைய திரைப்படங்களில் நடித்த நிறைய நடிகர்களை பார்த்து பயங்கரமாக மிரண்டு போயிருக்கிறேன். எனக்கு வந்து ஆர்டிஸ்டோடு தான் நடிக்க எனக்கு வந்து பிடிக்கும். ஆர்டிஸ்ட் மீன்ஸ் வந்து நடிப்பை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறவங்க கூட தான் வந்து என்னால் ஒர்க் பண்ணவே முடியும். அது வெறும் ஒரு ஒரு தொழிலாகவோ இல்லை வியாபாரமோ எனக்கு அப்படி இருக்கிறவங்க கூட நெருங்கவே முடியாது. நான் பார்த்த பயங்கர எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒன்று வந்து இங்கே இருக்கார் அண்ணன் பசுபதி அண்ணன் வந்து இருக்கார். நான் மிரண்டு போயிருக்கேன். ஏன்னா பசுபதி என்ன சொன்னார், ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்வேன்னு சொல்கிறார். நான் வந்து நடித்து காட்ட மாட்டேன். பசுபதி அண்ணன்கிட்ட நான் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய ஆர்டிஸ்ட்கிட்ட நான் நடித்து காட்டினதே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையே வந்து இயக்குனருக்கு என்ன வேணுன்றதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய உடல் மொழியில் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புவேன். ஸோ நான் நடித்து காட்டினா என்ன மாதிரியே அவர் நடிச்சிருவார். பட் ஆனால் வந்து நான் நடித்து காட்ட மாட்டேன். நீங்களே பண்ணுங்கண்ணான்னு சொல்லுவேன். அண்ட் வந்து அவர் சார்பட்டா பரம்பரையில் வாத்தியாராக அவர் பண்ணது, ரங்கன் வாத்தியாராக பண்ணது வந்து எக்ஸ்ட்ரானரி ஒர்க்கு. அண்ட் அதை விட எனக்கு தங்கலானில் ஒரு பண்ணதை தான் நான் மிரண்டு போனேன். நான் இப்படி இவரால் இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த பசுபதி அண்ணனை நான் மிரண்டு பார்க்குற ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து நான் மிரண்டதுனானா உண்மையிலே வந்து சியான் விக்ரம் சார் தான் வந்து எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட். அவரே எனக்கு தெரியல, தங்கலான் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல. எனக்கு ஒரு 6வது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை படம் நடித்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இவ்வளவு உடல் உழைப்பு தரணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் எது உங்களை வந்து ட்ரைவ் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, எது வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுது, நீங்கள் இப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை எது வந்து உங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து அப்படி இல்லை, ஆக்டிங் பற்றி அப்படியெல்லாம் பயங்கரமாக சொன்னார். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தங்கலான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமாக இல்லை. அவருக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் யாருமே தரல. ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்லை அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்தது. அண்ட் தங்கலான் படத்தில் அவர் நடித்தது வந்து எந்த விதத்திலும் குறைவில்லாதது.